செய்யும் இறைவா, உம்மை புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதியும். உமது அருள் கொடைகளை அவர்களுக்கு அளித்து வழிநடத்தும். மக்களுக்கு தொண்டு புரிவதற்காக சிறப்பாக பாதிக்கப்பட்டவர், ஏழைகள், பெண்கள் ஆகியவர்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தக்கூடியவர்களாக எம் தலைவர்கள் இருக்க நீர் உதவி புரிந்தருளும். இரக்கமே உருவான இறைவா, அழுது கொண்டிருப்போரை சிரித்து மகிழ்பவராக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தவரே, ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை போன்ற குற்றங்களுக்கு நீதி கேட்டு 1 மாத காலமாக ஆங்காங்கே போராட்டம் நடத்தி பல வழிகளில் கோரிக்கைகளை எடுத்து கூறியும் இன்னும் நீதி கிடைக்காமல் அழுது கொண்டிருக்கிறோம். தவறு செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து நீதி வழங்க வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்த ஆண்டவரே, எமது நாட்டின் மேற்கு வங்காளத்தின் முதல்வர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்களை ஆசீர்வதித்தருளும். மக்களின் இன்ப துன்பங்கள், பிரச்சனைகள், பாதுகாப்பு, வளர்ச்சி என எல்லாவற்றிலும் தங்களையே அர்ப்பணித்து சிறப்புடன் துணிவுடன் பணிபுரியும் அவர்களுக்கு நீர் உடனிருந்து உதவி செய்தருளும். ஒரு பெண் முதல்வர் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவுபடுவது, அதிலும் முதுகலை மருத்துவ கல்வி பயின்ற பெண் மருத்துவருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, கொலை நிகழ்ச்சிகள் மேற்கு வங்காளத்தில் உள்ள பெண்களின் மத்தியில் முதலமைச்சர் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை வலுவிழக்க செய்துவிட்டது. இதை சரி செய்யும் பொறுப்பு முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ஒரு சவாலாக உள்ளது. இறைவா, இந்த இக்கட்டான சூழலில் பலவிதமான நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கும் அவர்களோடு உடனிருந்து பிரச்சனைகளை தீர்க்க அவர்களுக்கு உமது ஆவியின் வரங்களை அளிக்க வேண்டும் என பக்தியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியின் இறைவா, எம் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள், சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை என்னும் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எம் தலைவர்கள் இதை தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்பிரச்சனைகள் தொடராமல் இருக்க தேவையான எல்லா நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.